அல்லல்போம் அல்வனிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா தேரப்போம் நல்ல குணமதியாக மாறனே கோவரத்தில் மேவும் கணவதை கைதொழில் கால் விக்னேஸ்வரையா போற்றி வேபர் தோழி பகன் விட முண்டகண்டகன் மிக நல்ல விடதடவி மாசர் திங்கள் கங்கை விடியுமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாப்பதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிரியர் அவை நல்ல நல்ல அடிவிற்கு மிகவே நவக்கரன் அருளை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம் குருபவனின் ஆட்சி வீடு மோட்ச சாணம். இந்த வீடியோ பதிவில் மீனராசிக்கு வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்கிறேன். வெள்ளி மோதிரம் எந்த கிழமை எந்த கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் பல மடங்கு வரும், பணம் மழை போல் குவியும், உங்கள் கஷ்ட நஷ்டம் தீரும், அதை சொல்ல போகிறேன். வெள்ளி சந்திரனுடைய அணுக்கரம் பெற்ற ஒரு உலோகம், ஒரு மெட்டல். பிளெயின் வெள்ளி மோதிரம் தான் போடணும், கல்லுலாம் வச்சு போடக்கூடாது நீங்கள். சரியா? காமதேனு ஜோதிடத்திலிருந்து நிறைய தகவல் சொல்கிறோம். ஆன்மீக தகவல்கள், வழிபாடுகள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், இப்படி நிறைய சொல்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா வேத ஜோதிடத்தில் கல் பற்றி எங்கேயுமே சொல்லலை. சரியா நேர்களே? மெட்டலுக்கு தான் மதிப்பு இருக்குது. மெட்டலுங்கிறது தாது. சரியா? வெள்ளிங்கிறது வந்து பூமியிலேருந்து கிடைக்கிற ஒரு உலோகம். அந்த உலோகம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது, சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளது. உங்கள் ராசிக்கு 5, 3, 8 கூடியவனுடைய ஆதிக்கம் உள்ளது. பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் இயற்கை சுபகிரகங்கள். சந்திரன் வளர்பிறையில் வந்து சுபகரமாக இருப்பார். சுக்கரன் இயற்கையில் சுபகிரகம் தான், குருவுக்கு நிகரானவர். மீனராசிக்கு 3, 8 கூடவனாக இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? தைரிய விருத்தியை கொடுப்பாரு, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, ஆயில் விருத்தியை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சந்திரன் அதிர்ஷ்ட சனாதிபதி. மீனராசிக்கு ராஜயோகாதிபதி, அதிர்ஷ்ட சனாதிபதி, பூர்வ புண்ணிய சனாதிபதி. நல்ல ஒரு யோகத்தையும் போகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து மீனராசிக்கு வந்து வெள்ளி மோதிரத்தின் மூலியமாக நல்ல பலன்களை கொடுப்பாங்க. போடலாம், ஒரு 2 கிராமில் போடலாம். ஒரு 1500 செலவாகும். இன்றைக்கி தேதிக்கு கிராம் விலைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி 2 கிராமுக்கு ஒரு 1200 அந்த ரேஞ்சு வரும். செய்கூலி சேதாரமாக சேர்த்தோம்னா ஒரு 1500 2 கிராமில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்றைக்கு போடலாம், எப்போ போடலாம்? வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு இப்போ நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி இன்றைக்கி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். 28/2/2026 பிப்ரவரி 28 சனிக்கிழமை, மாசி தேதி வந்து 16 சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். நல்லா இருக்குது. மீனராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். சனி பகவானுடைய கெடுபலன்லாம் குறையுது, அஷ்டலட்சுமியாகவும் உண்டாகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளி போடலாம். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் நல்ல அமைப்புக்கு தான் போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் வந்து ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். ஸோ சுக்கிரனுடைய நினைவு நகர்வு அடுத்தடுத்து மீனராசிக்கு ஏற்புடையதாக இருக்குது. மீனராசிக்கு ஃபேவராக இருக்குது, சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளி மோதிரம் போடலாம். இப்போ சந்திரன் ஒளிச்சந்திரனா பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. வெள்ளி மோதிரம் போடுறதுனால என்ன பலன்கள் சார் அப்படின்னா, மனதால் நல்லா இருப்பீங்க, பதட்டம் குறையும், புத்தி தெளிவாகும், மனசும் உடலும் ஒன்றா இருக்கும். சரியா? மனதால் உடலால் சிறப்பாக இருப்பீங்க. ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும், பூரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரன், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். அதனால் மகிழ்ச்சியை கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, காரிய சித்தியை கொடுப்பாரு. ஸ்டெடி மைண்ட் இருக்கும், மனச்சிதறல் இருக்காது, ஸ்டெடி மைண்ட் இருக்கும். அதுபோக மீனராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். சரியா? அது குறிப்பாக மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதாரத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பை கொடுப்பார், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுப்பார், வீடு மனை வண்டி வாகன யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி கொடுப்பாரு, அரசாங்க விஷயத்தில் வெற்றியை கொடுப்பாரு, அரசியலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு, காரிய சித்தியை கொடுப்பாரு, தொழில் முன்னேற்றத்தில் நல்லா இருக்கும், வியாபாரம் தொழில் கொடிகட்டி பறக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கேளிக்கை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, காமதேனு ஜோதிடத்துலேருந்து சொல்லிக் கொடுப்போம். உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க இது காட்டினீங்கன்னா, இதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கணத்தை சொல்லுவோம். லக்கணம் தெரிஞ்சு இருக்கணும். லக்கணம் தெரியாமல் ராசி பலன்லாம் பார்க்காதீங்க. லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான், லக்கணத்துக்கும் ராசிக்குள்ள தொடர்பு, பலன்கள் எப்படி உங்களுக்கு சேரும்னு. அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு, தூர அமைப்பை கொடுப்பாரு, வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பை கொடுப்பாரு, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்துக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலுமே உத்தியோகத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, கடன் நோயை கட்டுக்கொள்ள வைப்பார், லாபத்தை கொடுப்பாரு, கடனை குறைச்சி லாபத்தை ஏற்றுவார், செலவை குறைச்சி வரவை ஏற்றுவார். மீன லக்கணம், மீனராசி மீன லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, ஆயில் விருத்தியை கொடுப்பாரு, தேகாரத்தை கொடுப்பாரு, தைரிய விருத்தியை கொடுப்பாரு, காரிய எண்ணத்தில் கொடுப்பாரு, வீரியத்தை கொடுப்பாரு. ஸோ எல்லா லக்கணத்துக்குமே சுக்கிரன் வந்து நார்மலாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு மட்டும் உட்பட்டு செய்வார். அதுபோல் மீனராசிக்கு வந்து சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சுக்கிர திசை ஒரு மத்தியமாக வயசில் வரும் உங்களுக்கு. சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து
வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் இருக்கும். சொத்து பத்து சேரும், பணம் சேரும், எல்லாமே சேரும். சுக்கிர துதி ஒன்று இருக்குது. அந்த துதி வேணுமா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629 இந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா இந்த துதியை அனுப்புவேன். இதை தினமும் படிங்க. படித்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நவநீதி உங்கள் வீடு தேடி வரும். திருமகள் உங்கள் வீட்டிலே இருப்பா. முருக்கவன் சூரன் வாணன் முதலியோர் குருவாக வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவன் தீர்க்க வானவர் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரந்தன் பாத பங்கையன் போற்றி. இதை சொல்லணும். தமிழில் தான் இருக்கும். சரியா? இது எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி உரு ஏற்றி தினமும் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுக்கிரதேசம் நடக்கிறவங்களுக்கு 20 வருஷத்துக்கு சொர்க்கவாசல் திறந்துடும். சரியா? சொர்க்கவாசல் திறந்துச்சுன்னா என்ன? சொர்க்கம்தான். நல்லபடியாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். இப்பறவே இல்லை, எப்பறவே நல்லாயிருக்கும். எப்பறவில் பிறந்தாலுமே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். குரு வந்து அருளை கொடுப்பாரு, சுக்கிரன் வந்து பொருளை கொடுப்பாரு, மகிழ்ச்சியை கொடுப்பாரு, பொன்னான வாழ்க்கையை கொடுப்பாரு. சரியா நேயர்களே? அதனால் சுக்கிரனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ரைட்டு. இப்போ மோதிரத்தை எப்போ சார் போடலாம்? திங்கக்கிழமை வாங்குங்க. திங்கக்கிழமை திங்கள் உரையில் வாங்குங்க. இரவு 8 to 9 வாங்குங்க. இல்லைன்னா மதியம் 1 to 2 வாங்குங்க. திங்கக்கிழமை தான் வெள்ளி மோதிரம் வாங்கணும். நகை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு வாங்கிட்டு வாங்க. எந்த விரலில் போடணுங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா? வாங்குற அன்றைக்கி சொல்கிறேன். திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை போடணும். நீங்கள் திங்கக்கிழமை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. இல்லைன்னா புதன்கிழமை வாங்குங்க. திங்கள் அல்லது புதன் வாங்க. புதன் நல்ல நாள் தான். சுக்கிரனுக்கு வேண்டிய நாள் தான். புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான் இருக்காங்க. சரி, அதனால் புதன்கிழமை கூட வாங்கலாம். திங்கள் அல்லது புதன்கிழமை வாங்குங்க. வளர்பிறை காலத்தில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அமாவாசை முடிஞ்சு வருகிற காலத்தில் வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வாங்கி வீட்டில் வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து பாலில் போட்டுருங்க. பஞ்ச பாத்திரத்தில் பாலை வச்சு அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக துடைச்சிருங்க. பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டிங்கன்னா சுத்தமாயிரும். அதை பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போங்க. பெண்களோடு தான் போகணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் கையில் தான் போடணும். சரியா? பெண்கள் தான் அதை பூஜை பண்ணிவிட்டு போடணும். பெருமாள் கோயிலில் போய் தாயார் சந்நிதியில் வைக்கணும். தாயார் சந்நிதியில் வச்சு அர்ச்சனை பண்ணி முறைப்படி வாங்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாங்கிட்டு அதை வந்து கிழக்கு பக்கம் நின்று போடணும். சரியா? கோயிலுக்கு வெளியே வந்து அந்த அர்த்த மண்டபத்தில் வெளியே நின்றுக்கிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி கிழக்கு பக்கம் நின்றுக்கிட்டு பெண்கள் வந்து ஆண்களுக்கு போடணும். எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி போடலாம். குறிப்பாக அத்தை, மாமி, மதினி இந்த முறையில் போடலாம். சார் அந்த முறையில் சார்னா சித்தி, பெரியம்மா, அம்மா, அத்தை யார் முறையிலாச்சும் போடலாம். ஆனால் பெண்களை தான் ஆண்களுக்கு போடணும். ஆண்களுக்கு போடக்கூடாது. சார் எனக்கு வேறு வழி இல்லை சார், நான் ஒரு ஆணாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்களே போட்டுக்கோங்க. நான் முறையை தான் சொல்லுவேன். அதை வழிபடுத்திக்கிறது உங்களுடைய சிலாயுதம். கோயிலில் வச்சு போடும்போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அந்த லக்ஷ்மி சன்னதியிலே வச்சு சொல்லுங்கள். நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர் பதுமே சதா. இதை சொல்லிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 மந்திரம், இந்த மகாலட்சுமி மந்திரம், அந்த சுக்கிர துதி 2 வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். ஃப்ரீயாகவே அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் கேட்கணும். ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. ஃபோன்லலாம் அனுப்ப முடியாது. சரியா? வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த இமேஜ் அனுப்புவேன். அந்த இமேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சரியா? பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா கையில் வச்சுக்கலாம். இல்லைனா அதை பார்த்து பேப்பரை எழுதி பேப்பரை வச்சு படிக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு சாமி தாயார் சன்னதியில் வச்சு எடுத்து கையில் போடுறீங்க. எந்த விரலில் சார் போடணும் அப்படின்னா 3 நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. சரியா? ஆண்கள் வலது கையில் போடலாம், பெண்கள் இடது கையில் போடலாம்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் எந்த கையிலும் போட்டுக்கலாம். சரியா? எந்த கையிலும் மென்ஷன் பண்ண முடியாது. எந்த கையிலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஆனால் குறிப்பாக ஆண்கள் வலது கையில் போடுவாங்க, பெண்கள் இடது கையில் போடுவாங்கன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் யாரும் எந்த கையிலும் போட்டுக்கலாம். வேத ஜோடியத்தில் எந்த கையில் போடணும், எந்த விரலில் போடணும்னு கணக்கு இல்லை. நம்மளாம் பிரித்து வச்சுருக்கணும். கைரேகை சாஸ்திரத்தில் விரல்களை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு ஆதிக்கம்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா? ஆள்காட்டி விரல் குருவுடைய ஆதிக்கம் உள்ளது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலை போடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடுவரலை போடுங்க. சரியா? நடுவரல், அது பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. நடுவரலை போடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலை போடுங்க. சரியா? எந்த கையிலும் போட்டுக்கலாம். இடது கையிலும் போட்டுக்கலாம், வலது கையிலும் போட்டுக்கலாம். ஸோ பூரட்டாதிக்கு ஆள்காட்டி விரல், உத்திரட்டாதிக்கு நடுவரல், ரேவதிக்கு சுண்டு விரல். அவ்வளோதான். போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே வச்சு போடுங்க. வீட்டிலே விநாயகர் படம், மகாலட்சுமி படம், அன்னை ஆதிபராசக்தி படம், முப்பெருந்தேவியல் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணி இந்த துதியை சொல்லி வீட்லேயும் போடலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணி முறைப்படி செய்யலாம். பால், பழம், பஞ்சாச்சாரத்தில் அந்த தீர்த்தம், துளசி இலை, அப்புறம் நறுமண பூக்கள் போட்டு குங்குமம், மஞ்சள் போட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு பாலும் பழம் வச்சுக்கலாம். நைவேத்தியத்துக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணி முறைப்படி செய்யலாம். சரியா? வீட்டில் உங்களுக்கு எப்படி நீங்கள் முறைப்படி பூஜை பண்ணுவீங்களோ அது மாதிரி பூஜை பண்ணி வீட்லேயும் போடலாம். வீட்லேயும் பெரியவங்களை வச்சு போடலாம். சரியா? கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் கையில் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
சரி நேயர்களே, வீடியோவை இத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன். வெள்ளி மோதிரத்தை என்றைக்கு வாங்கணும், எங்கே வச்சு போடணும், எந்த வரலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். போடுறதுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு நேரங்காலம் கழிஞ்சு வந்திருக்கு. சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ராசிக்கு வந்துட்டார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிரச்சனை தீரும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். எதை நினச்சி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடிக்கும். பணம் சொத்து பத்து சேரும், பணம் பல மடங்கு குட்டும், பணம் அளவு போல் குட்டும். சரியா? விரலுக்கேற்ற வீக்கம், ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை. உங்கள் அலகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். சரியா? வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எல்லாம் இன்பமயம். ஏற்றத்தோடு வாழுங்க, இன்பத்தோடு வாழுங்க, மகிழ்ச்சி நிலைக்கட்டும், வாழ்வு மலரட்டும். வாழ்க வளமுடன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வுடன் குறைவற்ற செல்வத்துடன் வாழுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல நலத்தையும் வளத்தையும் கொடுப்பார். காமதேனு ஜோதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிட்டு இத்துடன் நிறைவு பெறுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். சந்தேகத்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கேளுங்க, உங்கள் பிரச்சனையை மட்டும் கேளுங்க. சரியா? லக்கணம் தெரிகிறவங்க அந்த டீட்டெயிலை கொடுத்து லக்கணம் கேட்டுக்கங்க. மற்றபடி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை சார், தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்லுவோம். அதுக்கு ராசி நட்சத்திரம் எதுவும் தேவையில்லை, பிரச்சனைக்கு வழிபாடு சொல்லிடலாம். சரியா? எப்படி காய்ச்சல்னா பேராசிட்டமால் சொல்கிறோம், வயிற்று போகனா லோபரட்டுங்கிறோம், மாத்திரை சாப்பிட்றோம். அது மாதிரி பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வழிபாடையும் பரிகாரத்தையும் சொல்லுவேன். அதை நம்பிக்கையுடன், இறை நம்பிக்கையுடன் ஒரு மனதாக நினச்சி செஞ்சீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்வழிப்படுவீர்கள், நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.